அப்போ வார் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றது. நீ இந்த ஒடிசியஸில் கடைசியாக வர்ற அந்த அந்த நகரத்தை ட்ராய் உள்ளே நுழையிறது, அந்த இடத்துல அவனோட அந்த 10 வருஷ கோபம் அந்த மக்களோட எப்படி வெளிப்படுது அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் காமிச்சிருக்கும். அப்போது அந்த ஒடிசியஸ் அந்த இடத்துல படுற கில்ட்டு, நீ அதில் ஏற்கனவே அந்த கிறிஸ்டோபர் நோலன் படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஓப்பன்ஹைமர், அதில் அந்த ஆள் அவார்டை வாங்கிட்டு படுற ஒரு கில்ட் இருக்கும். இந்த ஆட்டம் இவர் கண்டுபிடிச்ச அந்த ஆட்டம்னால தான் அந்த போர் வெற்றின்ற மாதிரியும். அதே மாதிரி இந்த இதில் ஒடிசியஸ் அந்த அந்த ட்ரோஜன் ஹார்ஸோட திட்டத்தினால தான் இந்த போரையே நம்ம வென்றோன்றது ஒன்று. இது பெரிய பேர் அவனுக்கு இருந்தாலும் அதில் என்ன ஒன்றுமே இல்லை. இத்தனை பேரோட மரணமும் ஓலமும் அவலம், அந்த நகரத்தோட எரிப்பு, பெரிய மோசமான கற்பழிப்புகள், இது எல்லாமே கண்ணில் பார்க்கும்போது இந்த அவார்டு என்ன பெருசா ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த மறைஞ்சு போகிற ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து அந்த ஹோமரோட பீரியடில் அந்த ஒரு விஷயம் கிடையாது. அதில் என்னென்னா அவன் போய் அது ஒடிசியஸ்ன்ற ஒருத்தன் எப்படி தப்பிக்கிறான்றது மட்டும்தான் இருக்கும் கிளைமேக்ஸில். எப்படி அந்த போர்லேருந்து தப்பிச்சு அவன் நாடு அடைகிறதுன்றது தான்.